தியானம் என்ன? தியானம்னா என்ன? தியானத்தில் நமக்கு ஒரு ஈடுபாடு வர மாட்டேங்குது. கடவுள் வழிபாட்டில் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு இருக்கு. ஆனாலுமே அந்த கோயில்கள் எல்லாம் போனாலும் கூட என்னால் அமைதியாக உட்கார முடிய மாட்டேங்குது. தியானத்தில் அமர்ந்து கொஞ்சம் கண்களை மூடி இறைவனை நோக்கி அப்படி அமரலாமா அப்படின்னு பார்த்தா என்னால் அமரவே முடிய மாட்டேங்குது. ஆனால் எல்லா கோயில்களுக்கும் நான் போகிறேன். ரொம்ப சிறந்த பக்தி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இறை அருள் பெறணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் தியானத்தின் மூலிமா ஏதாவது இந்த பயிற்சி ஏதாவது எடுத்துக்கொண்டு கொஞ்சம் முன்னேறி ஆன்மீக வழியில் போகலான்னு நினைக்கும் பொழுது இந்த உடல் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த புத்தி ஒரு நிலையில் உட்கார மாட்டேங்குது. ஏதாவது சடங்குகள் செய்வதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி என்னால் உட்கார முடியல. அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். தியானம்னு நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக ரொம்ப இருக்காதீங்க. ரொம்ப கட்டுப்பாடாக ரொம்ப இறுக்கத்தன்மையோட நான் தியானம் இன்னைக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு போர்க்குணத்தோட நீங்கள் தியானம் பண்ணாதீங்க. அதில் ஒரு பெரிய அனுபவம் நமக்கு ஏற்படாது. ஏன்னா இது என்ன அனுபவத்தை வச்சு தான் சொல்ல முடியும். பல விஷயங்களை நான் சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியும். நல்ல ஒரு பெரிய மலைக்கு பயணம் போவேன், தியானம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னே போவேன். அங்கே போனால் அந்த சூழலே இருக்காது, தியானம் செய்வதற்கு ஆனால் சூழலே இருக்காது. பெரிய காற்றடிக்கும், இல்லை அந்த கோயிலில் பெரிய பெல் சவுண்டு கேட்கும், எல்லாம் ஏற்படும். பெரிய நெரிசலாக கூட இருக்கும், கூட்டங்களும் கூட இருக்கும். அந்த டைமில் நான் தியானம் செய்ய மாட்டேன். தியானங்கிற ஒரு வழியில் உட்கார்ந்து மனதை இறுக்கி பிடித்து நான் தியானம் இன்னைக்கு செய்ய விட மாட்டேன் அப்படின்ட்டு நான் செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே ஏதாவது ஒரு மரம் நிழலான பகுதியில் ஏதாவது இருந்ததுன்னா, தனிமையாக இருந்ததுன்னா அங்கே போய் பேசாமல் அமர்ந்துக்குவேன். கண்களை திறந்துட்டு மெதுவாக சாஞ்சிட்டு அப்படியே நான் உட்கார்ந்துட்டுருப்பேன். எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்ப்பேன். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் ஒரு அதிசயம் என்ன நடக்குன்னா, அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் கண்களை மூடி ஒரு ஆசனம் இட்டு ஒரு முத்ரா வைத்து ஒரு தியானம் செய்தால் எவ்வளவு ஒரு இன்பம் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு அதை சும்மா வெறுமனான கண்களால் அங்கே நடக்கிற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இங்கே உடம்புல இந்த மனசுக்குள்ளே எதையும் நான் பேசாமல் என்னை கவனிக்காமல் வெளிப்புறத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பேரானந்தத்தை கொடுக்கறதுங்கிறத நான் நம்பினேன். அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு சொல்ல வரேன். கோயிலில் போய் உட்கார முடியல, என்னால் தியானம் செய்ய அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள், தீபாராதனை அப்படியே உற்று நோக்கி அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. அதுலேயும் ஒரு பெரிய ஒரு காரணம் கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் கவனிக்கக்கூடாது. சும்மா யதார்த்தமாக ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி அப்படியே அங்கே கவனிச்சுட்டு ஒரு ஓய்வு நிலையில் உங்களால் எப்படி அமர முடியுமோ அப்படி அமர்ந்து லகுவா ரொம்ப இருக்குமா அப்படி உட்காரணும், பெரிய முத்ரா அப்படியெல்லாம் இல்லாமல் அமைதியாக உட்காந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் பார்க்க 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 அந்த இடத்துல இருந்து நீங்கள் மட்டும் தனிமையாக ஆயிடுவீங்க. அந்த இயக்கங்கள்லேருந்து ஒரு சப்தம் கூட உங்கள் காதில் வந்து சேராது. ரொம்ப இன்பமான இதாக இருக்கும். தியானம்ங்க உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு முறை இருக்குதுன்னா, வெளிநோக்கி பார்க்கறதும் அதுவும் தியானம் தான். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கணும் இல்லையா? கவனிக்கும் போதே நீங்கள் கரைஞ்சு போயிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வெளியூர்கள் செல்லும் பொழுது, கோயில்களுக்கு செல்லும் பொழுது அமைதியான சூழல் உட்கார்ந்து மௌனமாக இருக்கணும். மெயினாக நீங்கள் வரவங்ககிட்டையெல்லாம் பேசிட்டு கவனிக்கலாம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், உங்ககிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கணும். வெளியும் பேசக்கூடாது, உங்களிடத்துல நீங்கள் பேசாமல் இருக்கணும்.
பேசாமல் அமைதியாக என்ன நடக்குதோ அப்படியே உற்று நோக்கி அப்படியே பார்த்துட்டே இருங்க. அப்படியே நீங்கள் கரைஞ்சு போயிடுவீங்க. ஒரு அற்புதமான தியான நிலை கண் விழித்து கொண்டே நடக்கும். இது ஒரு வெட்டவெளி தியானம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு அமையும். நீங்கள் தியானம் வரல, தியானத்தில் என்னால் அமர முடியலன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் தியானத்துக்குள்ள பயணம் செய்வதற்கு. தொடர்ந்து செய்யுங்க, உங்களாலையும் தியானம் செய்ய முடியும். நம சிவாய. பரிபூரணம்.